தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமந்திரத்திலே நியம நீதி, நியமம் சார்ந்த குணங்கள் என்பதை இன்றைக்கு உங்களோடு பேசவிருக்கிறோம். ஏற்கனவே இயமம் பற்றி பேசியிருக்கிறோம், 10 குணங்கள். அதுபோலவே அட்டயோகத்திலே 2வது நிலையான நியமம் பற்றி பேசவிருக்கிறோம். அட்டயோகத்திலே 8 நிலைகள். முதல் நிலை இயமம் ஏற்கனவே உங்களோடு பேசியிருக்கிறோம். இப்பொழுது 2வது நிலை, 2வது படி. முதற்படியிலிருந்து இப்போ 2வது படியை கடக்கவிருக்கிறோம். 2வது படி மீது ஏறி இருக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். 2வது படிதான் நியமம். இதற்கு திருமூலர் ஒரு அருமையான ஒரு பாடல் தந்திருக்கிறார். திருமந்திரத்திலே 10 குணங்களை வகுத்து கொடுத்திருக்கிறார். என்ன பாடல்? நியமம் சார்ந்த பாடல். அந்த பாடலை சொல்லுகிறேன். தூய்மை, முதலிலே தூய்மையை வைக்கிறார். தூய்மை, அருள், ஊன் சுருக்கம், பொறை, இந்த 4. தூய்மை, அருள், ஊன் சுருக்கம், பொறை, செவ்வை, வாய்மை, நிலைமை வளர்த்தலே. மற்றவை காமம், களவு, கொலையென காண்பவை, நேமி ஈரைந்தும் நியமத்தனாமே. இதுதான் பாடல். இதிலே 10 குணங்களை வைக்கிறார். எப்படி இயமநிதிக்கு 10 குணங்களை வைத்தார்? இதிலே கடைபிடிக்க வேண்டிய 10 குணங்கள். அதிலே முதல் நிலையிலே நாம் இதிலிருந்தெல்லாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னார். இங்கே கடைபிடிக்க வேண்டிய 10 குணங்கள். இந்த 10 குணங்களை கடைபிடித்தால்தான் 2வது படியிலே ஏறி நிற்க முடியும். அட்டயோகத்திலே 2வது நிலையை கடக்க முடியும். முதல் குணம் தூய்மை. தூய்மை, உள்ளத்து தூய்மை மிக முக்கியம். திருவள்ளுவர் சொல்வார் அல்லவா, புறத்தூய்மை நீரானமையும் அகத்தூய்மை வாய்மையார் காணப்படும். அகத்திலே தூய்மை இருக்க வேண்டும். அகத்திலே இருள் இல்லாது இருக்க வேண்டும். அகத்திலே பொய் இல்லாது இருக்க வேண்டும். தூய்மை முதல் குணமாக தூய்மையை வைக்கிறார். 2வது குணமாக அருள், அதாவது அன்பு, கருணை, 2ம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அது குணமாக இருக்க வேண்டும். தயாளனாக இருக்க வேண்டும். அன்பானவனாக இருக்க வேண்டும். கருணை கொண்டவனாக இருக்க வேண்டும். இதுபோல நம்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். 3வது ஊன் சுருக்கம், உணவில் கட்டுப்பாடு. நினைத்த நேரத்தில் சாப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடாது. உணவிலே மிகுந்த கட்டுப்பாடு இருக்க வேண்டும். விரதம் இருக்க வேண்டும். உணவு கட்டுப்பாடு அட்டயோகத்திற்கு மிக மிக அவசியம். உணவு கட்டுப்பாடு, ஊன் சுருக்கம் வேண்டும். 4வது பொறை, பொறுமை வேண்டும். பொறுமை என்கின்ற மேலோங்கிய குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒருவர் பொறை, இருவர் நட்பு என்று சொல்வார்கள் அல்லவா, பொறை. அதற்கடுத்து சொல்வார்கள் செவ்வை, செம்மாந்து இருத்தல். ஒதுக்கப்பட்ட பணியை மிக சிறப்பாக செய்தல். செயலிற் செம்மை, அதாவது மிக நடுநிலையோடு இருந்து அந்த பணியினை செய்தல். செவ்வை, நியாயமாக செய்தல். அதற்கடுத்து வாய்மை, உண்மை உரைத்தல். அதற்கடுத்த குணமாக நிலைமை, ஒரே மனதோடு நிலையாக இருத்தல். அதாவது சமன் செய்த சீர்த்தியுக்கும் கோள்போல் நிலையாக இருத்தல்.
ஒரு வேலையை செய்கின்ற பொழுது திட மனதோடு இருத்தல், மன வலிமையோடு இருத்தல். ஏதாவது ஒரு சின்ன சங்கடம் வந்தாலும் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளாது அடுத்த வெற்றிக்கு என்ன வழி, மன வலிமையோடு இருக்க வேண்டும். இது திருமூலர் சொல்லுகின்ற நிலைமை. இதையெல்லாம் வளர்க்க வேண்டும். நான் சொன்ன இப்ப இந்த 6-7 குணங்களை நாம் வளர்க்க வேண்டும். மற்றிவை காமம் களவு கொலையெனக் கண்பவை, இதையெல்லாம் விலக்கி மேம்பட்டு இருக்க வேண்டும். இதிலிருந்து விலகி, காமம் களவு கொலை இவற்றிலிருந்து விலகி மேம்பட்டு இருக்க வேண்டும். இந்த 10 குணங்களை தன்னகத்தே கொண்டவன் நியமத்தன் என திருமூலர் பெயர் வைக்கிறார். முதல் பாடலிலே, அட்டயோகத்து முதல் பாடலிலே இயமத்தன் ஒரு 10 குணங்களை வடித்து கொடுத்தார். இப்பொழுது நியமத்தனுக்கு 10 குணங்களை வடித்து கொடுத்திருக்கிறார். இதே போல பக்தி மார்க்கத்திலே ஒரு 10 குணங்களை வைத்திருக்கிறார். அது பக்தி மார்க்கத்திலே எப்படி நியமத்தன், அதிலே அவர் தனியாக சொல்லுகிறார். தவம் செய்தல், தவமாக இருத்தல், ஜபம் செய்தல், சந்தோஷம், அப்படி மகம், சிவபூஜை, அவர் நிறைய குணங்களை அங்கே பக்தி வழியாக பக்தி மார்க்கத்திலே நியமத்தன். இது வாழ்வியல் மார்க்கத்திலே நியமத்தன். இது ரொம்ப முக்கியம். வாழ்வியல் மார்க்கத்திலே அன்றாட வாழ்விலே வாழ்கின்றவர்கள் நியமத்தன் நிலையை அடைவதற்கு இந்த 10 குணங்கள் அவசியம் தேவைப்படுவது. இதை திருமூலர் மிக அருமையாக இந்த பாடலிலே வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார். இவற்றை நாம் அன்றாட வாழ்வில் பின்பற்றினோமே ஆனால் அட்டயோகத்தின் 2வது நிலையை நாம் பூர்த்தி செய்யலாம். முதல் நிலை ஏற்கனவே உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இது 2வது நிலையினை தற்போது உங்களோடு பேசியிருக்கிறோம். 2வது நிலையிலே தூய்மை மிக முக்கியமாக சொல்லுகிறார். அதற்கடுத்து அருள் 2, 3 ஊன் சுருக்கம், 4 பொறை, 5 செம்மை செவ்வை. செயலில் செம்மையாக இருத்தல் செவ்வை, நியாயமாக இருத்தல் செவ்வை, முழு ஈடுபாடு அர்ப்பணிப்பு உணர்வுடன் செய்வது செம்மை, நேர்மையாக பணியை செய்வது செவ்வை. அடுத்தது வாய்மை, 6வது வாய்மை. 7வதிலே சொல்லுகிறார் நிலைமை வளர்த்தலே. நிலைமை என்று சொன்னால் ஒரே நிலையிலே எப்பொழுதும் இருத்தல். நிலைமை வளர்த்தலே மற்றிவை காமம் களவு கொலையெனக் கண்பவை. இந்த 3லிருந்து விலகுதல், இந்த 3லிருந்து மற்றிவை, இந்த 3ஐ விடுத்து 3லிருந்து விலகி வந்து நன்னெறியோடு இருத்தல். நேமி ஈரைந்தும் நியமத்தனாமே. இந்த பாடலை நாம் நெஞ்சிலே தாங்கி அட்டயோகத்திலே 2வது நிலையை கடப்போம். மிகுந்த நற்குணங்களை சொல்லுகிறார். ஆக யோகத்திற்கு, அட்டயோகம் என்பதற்கு முதல்ல நல்ல குணங்கள் நம்மோடு இருக்க வேண்டும் என்பதை திருமூலர் சுட்டி காட்டுகிறார். நாம் அடுத்த நிலையிலே, அடுத்த சந்திப்பிலே உங்களோடு பேசுவோம். அடுத்த நிலை ஆசனம், அதை அடுத்த சந்திப்பிலே உங்களோடு பேசுவோம். 2 நிலைகளை நாம் பேசியிருக்கிறோம். 3வது நிலை அடுத்த சந்திப்பில். அட்டயோகம் என்றால் என்ன, அதை எவ்வாறு கடந்து செல்வது என்பதனை நாம் தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய.